வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாலக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது லேசாக கலந்து விட்டு அந்த கீரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். அதனால் ஒன்று போல் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கீரை பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு, சுருங்கி வந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கீரையை மட்டும் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த கீரை வேக வச்ச தண்ணியை தூக்கி போட்டுற வேண்டாம். அது நம்ம பின்னாடி கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த நெய்லேயே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக தான் நம்ம கீரை அரைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா இந்த பாலக் பன்னீரோட கலர் நல்லா க்ரீனிஷாக கிடைக்காது. இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கீரையும் பச்சை மிளகாவையும், அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்தேன். இப்போ கீரை வேக வைக்கும்போது தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு 2-3 நிமிஷமாக. இதுக்கிடையில் நான் 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதும். இது நல்லா மெதுவாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் தண்ணி ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது. இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இலைகளை கையில் அப்படி கசக்கி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இது கொதிக்கட்டும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நான், அப்புறம் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், நல்லா அந்த பன்னீரோட அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பன்னீர்லாம் நல்லா கோட் ஆகி இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.